அப்படின்னா அரசு, HRNC, அதாவது அறநிலையத்துறை, போலீஸ் எல்லாருமே மனுதாரர்களுக்கு விரோதமாக தான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. கோயிலுக்கே விரோதமாக ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தீபத்தூணே இல்லைன்னு தான் அவங்களோட ஸ்டாண்டு. அது வரைக்கும் நாங்கள் சொல்லலாம். எல்லாருமே இந்த மாதிரி இது ஒரு சர்வே கல் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சில பேர் இது ஜெயினர் காலத்து கல்லுங்கிறாங்க. நாங்க கிரானைட் ஸ்டோன் அப்படிங்கிறாங்க. நாங்க அதுக்கு என்ன எதிர்வாதம் செஞ்சோம்னா, அந்த மாதிரி இருந்தா அரசு தரப்புல எவிடன்ஸ் கொடுத்திருப்பாங்க கோர்ட்ல. எந்த எவிடன்ஸும் கொடுக்கல. இந்த தீபத்தூண் இருக்குதுமே பாத்தீங்கன்னா கோயில் இடம் அப்படின்னு சொன்ன இடத்துல தான் இருக்கு. இது தர்காக்குள்ள இல்ல, கோயில் இடத்துல தான் இந்த இருக்கு. அதே மாதிரி நாங்க ஒரு 20 கோயிலுக்குடைய இந்த மாதிரி இருக்கக்கூடிய தீபத்தூண்கள்லாம் கொடுத்துருக்கோம், போட்டோஸ்லாம் கொடுத்துருக்கோம். மாதிரி பழனி, திருத்தணி, நிறைய முருகன் கோயில், நிறைய சிவன் கோயில், எல்லா இடத்துலயும் கர்நாடகா, தமிழ்நாடு எல்லா இடத்துலயுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த தீபத்தூண் இந்த மாதிரி ஒரு அமைப்புல தான் இருக்கு. அது எப்படி ஏத்துவாங்கன்னு நீதியரசர்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஒரு செம்பு கொப்பரை வச்சு அதுல காடா துணி, நெய், திரி இதெல்லாம் போட்டு ஏத்துவாங்க. ஒரே ஒரு நாள் ஏத்துறதுனால யாருக்கும் எந்த ரிலிஜனுக்கும் எந்த மதத்தினருக்கும் எந்த விதமான பாதிப்பும் வராது. ஒரே ஒரு நாள் போய் ஏத்துறதுனால, அதுவும் கோயில் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட போய் ஏத்துனா என்ன ஆயிர போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் வச்சிருக்கோம். ஒரே ஒரு நாள் வருஷத்துல திருக்கார்த்திகை அன்னைக்கு மட்டும் வழக்குகள் இல்ல, கரண்ட் இல்ல, இபி இல்ல. சோ அந்த மாதிரி ஒரு நேரத்துல இந்த மாதிரி மலை உச்சியில ஏத்தினா அந்த வெளிச்சம் எல்லாருக்கும் தெரியும். அது வெளிச்சத்துக்காக மட்டும் இல்ல, ஒரு மலை உச்சியில ஏத்தும் போது அதுக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்னிபிகன்ஸ் இருக்கு. ஆமா, அதனாலதான் அந்த காலத்தை ஏத்திருக்காங்க. அதாவது கடவுளை நம்ம மனசுக்குள்ள பாக்குற மாதிரி அதை அந்த ஜோதி சுரூபமா நம்ம பாக்குறோம். கீழே சொக்கப்பான் கொளுத்திட்டு மேல போய் மலையில ஏத்துவாங்க. இதெல்லாமே நம்ம கோர்ட்ல நம்ம வாதத்துல வச்சிருக்கோம் சார். இந்த விஷயம் எல்லாமே அவங்க ரிப்போர்ட் அவங்க அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் கொடுக்கறதா சொன்னாங்க. இது வரைக்கும் அவங்க ஒன்றும் கொடுக்கல. நாளைக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம் சார். ஆமா, அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆனா அரசு தரப்புல, தமிழக அரசு தரப்புல இது சர்வே ஸ்டோன் அல்லது ஜெயினர் காலத்துங்கிறதுக்கு ஒன்றும் எவிடன்ஸ் கிடையாது. ரெண்டாவது, ஜெயினர்கள் எல்லாம் பொதுவாகவே குகையில இருந்து தபஸ் பண்ணுவாங்க. அவங்க கோயில்லாம் கட்டதா இல்ல. இதெல்லாம் ஒரு திசை திருப்பதுக்காக அவங்க பல மாதிரி வாதங்கள்லாம் வச்சாங்க சார்.